ஆன்மீக அன்பர்களுக்கு என் உளம் கனிந்த வந்தனம். உலக புகழ்பெற்ற தெய்வப் புலவர் ஸ்ரீ துளசிதாசரால் அருளப்பட்ட அசாத்திய ஆற்றல் கொண்ட ஒரு பணுவல்தான் ஸ்ரீ ஹனுமன் சாலிசா. சாலிசா என்றால் 40 என்று பொருள். ஆஞ்சநேயரின் பெருமைகளை போற்றும் இந்த 40 வரிகளுக்குள் மனித குலத்தின் விதியை மாற்றி அமைக்கும் பேரொளியும் அளப்பரிய பிரபஞ்ச ஆற்றலும் ஒளிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று இந்த அற்புத திருப்பதிகத்தை பாராயணம் செய்வதால் ஏற்படும் ஆன்மீக வியப்புகள் மற்றும் பலரும் அறியாத அறிவியல் ரகசியங்களை இந்த காணொளியில் ஆழமாக காண்போம். அன்பர்களே, நவீன அறிவியல் வியக்கும் ஒரு பேரதிசயம் இந்த ஹனுமன் சாலிசாவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாசா விஞ்ஞானிகள் பல கோடி ரூபாய் செலவு செய்து நவீன கருவிகள் மூலம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை கணக்கிடுவதற்கு முன்பே துளசிதாசர் தனது சாலிசாவின் 18வது வரியில் அதனை துல்லியமாக குறிப்பிட்டுள்ளார். இதோ அந்த வரிகள். யுக சகஸ்கர யோஜன பரபானு லீல்யோ தாகி மதுர பலஜானு. இதன் பொருள் என்னவென்றால், யுகம், சகஸ்கரம், யோஜனம் ஆகிய எண்களை பெருக்கினால் வரும் தூரமே சூரியனின் தூரம் என்பதாகும். பழங்கால கணிதத்தின்படி இதனை கணக்கிட்டால் சரியாக 15,36,00,000 கிலோமீட்டர் என்று வருகிறது. நவீன அறிவியல் கண்டறிந்த தூரமும் இதுவே. அறிவியல் தோன்றுவதற்கு முன்பே பிரபஞ்ச ரகசியங்களை உரைத்த இந்த வரிகளை நாம் போதும்போது நம் மூளையின் செயல்திறன் அசாத்தியமாக பெருகும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அடுத்ததாக, இந்த வரிகள் நம் மனதிற்குள் ஏற்படுத்தும் ஆன்மீக அதிர்வுகள் என்னென்ன? மனித உடலில் 7 சக்கரங்களையும் தூண்டக்கூடிய ஒளி அலைகள் இந்த வடமொழி சொற்களில் நிறைந்துள்ளனர். பூத பிசாச நிகழ் நகி ஆவை மகாபிர ஜப நாம சுனானவை என்று நாம் உச்சரிக்கும் போது நம்மை சுற்றி ஒரு தெய்வீக கவசமும் நேர்மறை ஆற்றலும் உருவாகிறது. இதனால் உங்களை வாட்டி வதைக்கும் இனம் புரியாத அச்சம், தீய கனவுகள், சைவினை கோளாறுகள் மற்றும் எதிரிகளின் சூழ்ச்சிகள் யாவும் பனி போல உருகி மறைந்துவிடும். நவகிரகங்களில் உக்கிரமான சனி பகவானே ஆஞ்சநேயரின் பக்தர்களை துன்புறுத்த மாட்டேன் என்று வலம் அறித்துள்ளார். எனவே 7.5 சனி மற்றும் அஷ்டம சனியின் தாக்குதலால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த ஹனுமன் சாலிசா ஒரு அருமருந்து. இந்த தெய்வீக பதிகத்தை எவ்வாறு வழிபட வேண்டும்? தினமும் விடியற் காலையில் அல்லது அந்தி பொழுதில் தூய ஆடை உடுத்தி ஆஞ்சநேய பெருமானின் திருவுருவ படத்திற்கு முன்னால் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வையுங்கள். உங்களால் படிக்க இயலவில்லை எனில் இல்லத்தில் இதனை ஒலிக்கச் செய்து அமைதியாக செவிமடுங்கள். தொடர்ந்து 40 நாட்கள் இதனை ஓதி வர உங்களது நியாயமான வேண்டுதல்கள் யாவும் கைகூடும். மனதிலே சிங்கத்தின் தைரியம் பிறக்கும். இந்த உன்னத ஆன்மீக தகவல் உங்களுக்கு உகந்ததாக இருந்தால் லைக் செய்யுங்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று கமெண்ட் செய்யுங்கள். நமது ஆன்மீக பக்கத்தை பின்தொடருங்கள். மாருதியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.